வரும். சரி, அடுத்த கஸ்டமர் யார் வரான்னு பார்ப்போம். ஒரு 5 கிலோ புளி, 5 கிலோ புண்ணாக்கு, ஒரு 10 கிலோ பருத்தி விட்டேன். நாசமா போச்சு. யோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ லட்ச ரூபாய் செலவழிச்சு இந்த மாப்பிள்ளையெல்லாம் வாங்கி இந்த வியாபாரத்தை ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு பருத்தி விடுறதும் கேட்கலோ மாப்பிள்ளை புரிஞ்சுக்க ஐயா, இது மாப்பிள்ளை கடையா. இந்த அளவுக்கு வந்து இப்ப கடை அவன் ஒண்ணுக்குதான் வராம இருக்கு. அதுக்கு வந்துட்டாங்க ஐயா. நான் ஒரு கிராமத்தான், நான் படிப்பறி ஒண்ணு கிடையாது பார்த்தாங்க. நான் பண்டார பத்தியிருந்து வர பார்த்தாங்க ஐயா. ஆமா, உங்க பேர் ஓகோன்னு இருக்கு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒவ்வொரு கொஞ்சம் இடம் பார்த்தாங்க. வண்டிகாடி தாண்டி கீழ் பக்கம் மேல் பக்கம் அவ்வளவு பக்கம் நம்ம பக்கம் கொஞ்சம் 10 பக்கம் மாடு போட்டு பார்த்தாங்க. ஆமா ஐயா. யாருமே பொண்ணு ரெடியா இருக்கும் போல இருக்க. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல சம்பளம் வந்து இந்த பீஸெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. உங்க பொண்ணு ரெடியாச்சுன்னா உங்க பொண்ணு கிட்ட தான் வருவாரு. அவங்க கல்யாணம் முடியாம தான் தெரியுது. ஆமா ஆமா, இல்ல இல்ல அவர் ஆட்டோவாரு ஓட்டுவாரா? ஆட்டோ ஓட்டுவாரு. பல சரக்குகளே ஏற்றி போச்சு, பல சரக்கு சாப்பிடவே ஏற்றி போவாங்க. இன்ஜினியரிங் நல்லா குத்தி பார்க்க. ஆமா, வீடு கட்டினா அவங்க வீட்டை நம்பி உட்காரலாமா? ஐயா புக் பண்ணி பேசி விட்டு பேசியே நல்ல கரவ மாடு வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, நல்ல கிடப்பாரு. அப்படியா? நினைப்பில்லையா எங்க தம்பி பொண்ணு மாசவி எனக்கு பிள்ளை பையன், ஒரு பையன் கரெக்ட், ஒரு பையன் விளையாட்டு.